வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ நான்வெஜ் ஸ்டைலில் எக் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். 3 எக் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டுக்கோங்க. நல்லா இதை கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்த 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் தான் முட்டை கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சா ரொம்ப ரப்பர் ஆட்டம் ஆகிடும். அதனால் 10 மினிட்ஸ் ஓகே. இப்போ தனியாக கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலை சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். எக்கை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் குருமாவோ இல்லை மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இருந்தால் அதை வந்து 2 கரண்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.